இந்த புத்தகம் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி சீமான் வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் வெளியிட்டப்பதான் அவர் வந்து இது தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் மாற்றி கலைஞர் பற்றியெல்லாம் அவர் பேசி மிகப்பெரிய சர்ச்சையானது. இதுல வந்து ஒரு கட்டுரை வந்து சீமானுடைய கட்டுரை இருக்கிறது, இனம் மொழி காக்கும் அரண் தமிழ் தேசியம் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 109ஆம் பக்கத்தில் அவர் வந்து எழுதியிருக்காரு, அமெரிக்காவின் மொழியியல் அறிஞர் அலெக்ஸ் கோலியர் மனிதர்கள் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று அறிவிக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த அலெக்ஸ் கோலியர் மொழியியல் அறிஞரே கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்த வந்து ஒரு அமெரிக்காவுடைய முன்னாள் ராணுவ பைலட் சொல்றாரு அலெக்ஸ் கோலியர். உலகத்துல எல்லா முதல்ல வந்து மனிதர்கள் பேசிய மொழி தமிழ்ங்கிறாரு. ராணுவ பைலட்டுக்கும் இந்த மொழி ஆராய்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பொதுவா வந்து நம்ம வந்து நிறைய வினோதமான கேசுகளை பார்ப்போம். நான் வந்து கடவுளோட பேசுறேன், ஆவியோட பேசுறேன், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அலெக்ஸ் கோலியர் ஒரு வினோதமான ஆளு. அவர் என்னன்னா வந்து ஏலியன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், ராணுவ பைலட்டா வந்தப்ப ஒரு 3 மாதம் வந்து ஏலியன் கூட தங்கி இருந்தேன் அப்படிங்கிறார். அவர் சொல்லக்கூடிய தேரி என்னன்னா, உலகத்தில் முதல்ல வந்து எல்லா மனிதர்களும் தமிழ் தான் பேசினாங்க, ஆன்ட்ரோ மெரிடியன்ஸ்ங்கிற ஏலியன்ஸ் தான் மனிதர்கள் எல்லாம் குழப்பி அவங்க மனசுக்குள்ள குழப்ப நிலையை ஏற்படுத்தினாலதான் தமிழ் மொழி அழிஞ்சு கிரேக்கம் லத்தீன் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் நம்ம வந்து ஒரு காமெடி பேசணும். ஆனால் சீமானுக்கு இவர் வந்து ஒரு மொழியியல் அறிஞராக இருக்கிறார். ஏன்னா சீமானே அப்படிப்பட்ட ஒரு மொழியியல் அறிஞராகத்தான் இருக்கிறார்.